ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நாய் நன்றி உள்ளதான்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாய் நன்றி இல்லை, சுயநலந்தான் மிக்கது அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன்னா, ஒரு பசு மாட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் புல் வைங்க, அதோ சேர்ந்து நின்று சாப்பிடுது. காக்காவுக்கு கொஞ்சம் சோறு வைங்க, அதுவும் எல்லாமே விழித்து கூட்டமாக நின்று சாப்பிடுது. ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுங்க, அது ஒரு குட்டியாக இருந்தாலும் அது உரிமை தான் செய்யும். அடுத்த நாய் இதில் சாப்பிட விடாது. அப்போ அது நன்றி உள்ளதா? இல்லை. நம்ம கரைச்சோறு போடும் வரைக்கும் நம்ம கூடயே அந்த நாய் நிற்கிது. கரைச்சோறு போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, சோறு போடும் வரைக்கும் நம்ம கூடயே நிற்கிது. அடுத்தவனை கண்டா அது குலைக்குது. ஏன்னா அவன் கொடுக்கல, நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ஒரு 5 நாள் காய்கறியில் சோறு போட்டு பாருங்கள். அடுத்த வீட்டுக்காரன் இறைச்சியில் இறைச்சியோ எலும்போ வச்சு 5 நாள் போட்டு பார்க்கட்டும். அது உங்கள் வீட்டில் நிற்குதா இல்லை அவன் வீட்டில் நிற்குதான்னு அடுத்து பாருங்கள். அது எப்போவுமே சுயநலம் மிக்கது. என்னன்னா, நம்ம சாப்பாடு கொடுக்கறதுனால நம்ம கூட நின்றுட்டு அடுத்தவனை பார்த்து குலைக்குது. நம்ம கொடுக்கலன்னா அது நிற்காது. இது நம்ம 5 நாள் மறக்கிற வெஜிடபிள்ஸை சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்தவன் 5 நாள் நீங்கள் பீஃப்லேயோ இல்லை மட்டனோ என்ன ஒன்று கொடுத்து பாருங்கள், அது அங்கே தான் போகும். இதை நீங்களும் ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை சொல்ல தான் உங்களுக்கு இது பண்ணேன். சரி, பாய்.